Juan Rosario, SVD, father, has been a much liked preacher and celebrant in various churches. I was searching for one and I was told Father Antoine Rosario is a fit person for a feast like this, and so I thank him for accepting to celebrate Tamil Mass here on this great feast of Infant Jesus. I welcome him and I request him to pray for our intentions and the intentions of the faithful who are here before the altar. Can you stand, please? We will have the entrance hymn. కొంచెం ఎడుతురికమ్మా కొంచెం లేచి నిలబడండి. అన్ని భాషల్లో మాట్లాడాలి. ఏం చేయాలి? The choir of today is from Boyaguda Parish, and also they sing in St. Anthony's Shrine for Tamil Mass. Their singing is very beautiful and they will lift up to the throne of grace by their melodious singing, and you can join them and see that you participate in the Mass in a more worthy manner, in a more fitting manner. I request Reverend Father Antoine to come and celebrate this Mass today. இறைவன் அழைக்கும் நல்பலி இதுவே, வருவோ இணைவோ ஒன்றாய் கலந்திடுவோ. வல்லமை வழங்கும் பலி வருவோம் புகழ்வோம், நன்மைகள் நிறைந்த பலி, உண்மைகள் உணர்ந்த
வல்லமை வழங்கும் பலி வருவோம் புகழ்வோம் இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே இனிதாய் கலந்திடுவோம் சசசனி பகரிசா சசசனி பகபரி சரி கரி சரி கரி சரி பகபரி சரி பகபரி சசா அன்பின் சமூகம் அமைப்போம் அருளின் இணைந்து இணைப்போம் அவரின் குரலை கேட்போம் இறை அழைப்பை ஏற்று வருவோம் பலி வலிமை பெருகும் பலி மனிதன் பலி ஏறுவோம் இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே இனிதாய் கலந்திடுவோம். Please note, today's celebrant, for those who have come late, I wish to introduce, he is Reverend Father Antoine Rosario. Father belongs to SVD congregation. I am very happy to have him to celebrate this Mass and also praying for your intentions. Today's Mass telecast was sponsored through Catholic Hub by Jesu Edward and Sophia Rani family. Their intention that they want us to pray for Thanksgiving, good health for children, and also good health for Jesu Edward and for special intentions. I thank Jesu Edward, Sophia Rani family for sponsoring this telecast of Catholic Hub, and we assure you that we will pray and also the celebrant prays for your intentions. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் திருத்தலத்தினுடைய ஆண்டு பெருவிழாவை குழந்தை இயேசுவின் பெருவிழாவாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே என் ஆயர், எனக்கென்ன குறைவு என்ற வார்த்தைகளோடு நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எப்பொழுதுமே பிறந்தது முதல் நம் ஒவ்வொருவரையும் தேற்றக்கூடியவராக, உலகை படைத்தது முதல் நம் ஒவ்வொருவருக்கும் பாதுகாவலராக, நாம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துபவராக, ஒளியாக, எப்பொழுதுமே வாழ்வாக இருந்து கொண்டிருப்பவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குழந்தையாக, குழந்தை இயேசுவாக கொண்டாடி மகிழும் இந்நன்னாளில் நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய இதயங்களில் இருந்தும் நம்முடைய இல்லங்களில் இருந்தும் கொண்டு வந்திருக்கக்கூடிய நன்றிகளை இறைவனுக்கு முழுமையாக அர்ப்பணிப்போம். இறைவன் நாம் ஒவ்வொருவரையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக முழுமையாக ஆசிர்வதித்து நாம் ஒவ்வொருவருக்கும் தேவையான அருள் வளங்களை வரக்கூடிய ஆண்டு முழுவதும் நிறைவாய், முழுமையாய், மகிழ்ச்சியாய், அன்பாய் தந்திட தொடர்ந்து திருப்பலியில் மன்றாடுவோம். மன்றாடுகின்ற இத்தருணத்தில் பல நேரங்களில் பிளவுகளுக்காய், வறுமைக்காய், சுயநலத்திற்காய் நம்மையே நாம் ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய காலங்கள் பல, நேரங்கள் பல. அவைகளுக்காக மனவருந்துவோம், இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறி அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக எண்ணிக்கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவா, மனிதரான உமது வார்த்தையின் புத்தொளி எங்களை சூழ்ந்து சுடர் வீசுகின்றது. இறைமகன் எம் அருகில் வந்துவிட்டார் என உணர்ந்து வியப்புறும் நாங்கள் எங்கள் இதயங்களை திறந்து அவர்தம் புது வாழ்வை பெற்றுக் கொள்ளவும் அதை வாழ்ந்து வெளிப்படுத்தவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 1 முதல் 6 வரை. ஆனால் துயரமுற்றிருந்த நாட்டினருக்கு மனச்சோர்வு தோன்றாது. முற்காலத்தில் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் ஆண்டவர் அவர் மதிப்புக்கு உட்படுத்தினார். பிற்காலத்திலோ பெருங்கடல் வழிப்பகுதி, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பு, பிற இனத்தார் வாழும் கலிலியா நாடு ஆகிய பகுதிகளுக்கு மேன்மை வரச் செய்தார். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே அந்த இனத்தாரை பல்கி பெருகச் செய்தார். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினார். அறுவடை நாளில் மகிழ்வுறுவது போல் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூறுகின்றார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். அமளியுற்ற போர்க்களத்தில் போர் வீரன் அணிந்திருந்த காலணிகளும் இரத்த கரைபடித்த ஆடைகள் அனைத்தும் நெருப்புக்கு இரையாக எரிக்கப்படும். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என அழைக்கப்படும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. la
மகிழ்ச்சியோடு எதிர்ப்பது நிறைவேறும் என காத்திருப்போம். இரண்டாம் வாசகம். தீத்துக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 2 இறைவார்த்தை 11 முதல் 14 வரை. ஏனெனில் மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்மேயும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெருக்கேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் நாடுகள் என் குரலுக்கு செவிசாய்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் ஆட்சி உமக்கு. லூக்கா எழுதிய நற்செய்தி இயல் 2 இறை வார்த்தைகள் 15 முதல் 20 வரை. வானதுதர் அவர்களை விட்டு விண்ணகம் சென்ற பின்பு இடையர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, வாருங்கள், நாம் பெத்லஹேமுக்கு போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்கள் சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. முகம் இழந்த சமுதாயத்திற்கு தனது பிறப்பால் முகவரி
தந்த முதல் மனிதர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ரஷ்ய நாட்டில் ஒரு அழகான கதை ஒன்று பாரம்பரியமாக சொல்லப்பட்டு வரக்கூடிய ஒன்று. அலெக்சிஸ் என்ற அரசர் தன் நாட்டை ஆண்டு வந்து கொண்டிருந்தார். அப்படி ஆளுகையில் தன்னுடைய நாட்டை எல்லாம் சுத்தி பார்க்கணும்னு சொல்லி ஊரெல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு மக்கள் படக்கூடிய கஷ்டம், துன்பம், வேதனை, அவர்கள் இருக்கக்கூடிய குடும்ப சூழ்நிலை, சமூக சூழ்நிலை எல்லாம் பார்த்த பிற்பாடு மக்களுக்கு ஏதாவது செய்யணும், நான் அரசனாக இருக்கிறேனே என்று சொல்லி சென்று உதவிகள் செய்ய ஆரம்பிக்கிறார். தெருக்கல்ல இறங்குறார். தன்னுடைய அரச அங்க அந்த அத்தனையும் விட்டு தெருவில் வந்து எல்லா வேலையும் செய்கிறார். எல்லோருக்கும் எல்லா விதமான உதவி, உணவு இல்லாதவர்களுக்கு உணவு, மருத்துவம் இல்லாதவர்களுக்கு மருத்துவம், கல்வி இல்லாதவர்களுக்கு கல்வி என்று எல்லாமே கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். எல்லாத்தையும் மக்கள் வாங்கினாலும் அவரை கொஞ்சம் தூரமாகவே வச்சு பார்க்குறாங்க. காரணம், அவர் ஒரு அரசர், நாட்டை ஆளக்கூடியவர், நம்முடைய தலைவர். இதையெல்லாம் பார்க்கும்போது மக்கள் என்னை வந்து அவங்களோட ஒருவராக ஏற்றுக்கலையே என்று சொல்லி அரசு தன்னுடைய அரண்மனைக்கு சென்றவர் வேதனையோடு சிந்தித்து கொண்டிருக்கிறார். சில நாட்கள் கழித்து அந்த பகுதிக்கு ஒரு டாக்டர் ஒருத்தர் வரார். சாதாரண மனிதர், மக்களுக்கு தகுந்தவாறு மக்களோடு அவர்களோடு இருக்கக்கூடிய ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்கேயே தங்கி தன்னுடைய மருத்துவத்தை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால நிறைய பேர் அவர் கொடுக்கக்கூடிய மருத்துவத்திலிருந்து குணம் அடைகிறார்கள். எல்லாருக்கும் சந்தோஷம். அவங்க கூட போய் தண்ணி பிடிக்கிறார் தெருக்கல்ல, அவங்களோட போய் பேசி கொண்டு இருக்கிறார் தான் ஃப்ரீயா இருக்கிற நேரத்திலலாம். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த மருத்துவரை, டாக்டரை பார்க்கும்போது அவங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகளையும் அவரோட ஷேர் பண்ணுறாங்க. அப்பொழுது அவர் அவர்களுக்கு ஒரு சில தீர்வுகளை கொடுக்கிறார், சொல்யூஷனை கொடுக்கிறாரு, ஒரு சில நேரத்தில் அறிவுரைகள் கொடுக்கிறார், கவுன்சிலிங் கொடுக்கிறார். எல்லாத்தையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்படி ஏறக்குறைய ஒரு ஆண்டுகள் கடக்கிறது. அப்படி கடந்த பொழுதுதான் தன்னை யார் என்று அறிமுகப்படுத்துகிறார். நான் இந்த நாட்டினுடைய அரசன் தான். நான் அரசனாக வந்த பொழுது என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக நான் உங்களோடு ஒரு மனிதனாக வந்த பொழுது உங்களில் ஒருவனாக, உங்களில் ஒருத்தனாக, உங்களின் மனிதனாக வந்த பொழுது என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கிறார். கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 1 அதிகாரம் 1 வசனத்திலே வாசிக்கிறோம். பல நேரங்களில், பல வழிகளில், பலவிதமான சூழ்நிலைகள் வழியாக இறைவன் இறைவாக்கினர்கள் வழியாக மூதாதையர்களிடம் பேசிய கடவுள் தன்னுடைய இறுதி நாளில் தன்னுடைய ஒரே மகனை அனுப்பி வைக்கிறார். காரணம், அந்த அனுப்பி வைக்கக்கூடிய அதுவரைக்கும் வந்தவர்கள் எல்லோரும் இறைவாக்கினர்கள், அரசர்கள் என்று சொல்லி எல்லோரையும் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலேயே வைத்தார்கள். ஆனால் இயேசு வந்த பொழுது மட்டும்தான் நம்மை போன்று நம்மில் ஒருவராக, அதுவும் அரண்மனையிலேயோ பெரிய பணக்கார குடும்பத்திலோ பிறக்கவில்லை, குழந்தையாக ஒரு தீவன தொட்டியிலே பிறந்தார். எங்கும் இடம் கிடைக்கவில்லை. இவைகளெல்லாம் பார்க்கின்ற பொழுது அவர் நம்மில் ஒருவராக இருந்ததனுடைய வெளிப்பாடுதான் மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். மக்கள் அவரை தேடி ஓடினார்கள். தேடி ஓடுகின்ற பொழுதெல்லாம் அவர்களுக்கு நிறைவை கொடுத்தார், முழுமையை கொடுத்தார், தான் கொண்டிருந்த அந்த அன்பை கொடுத்தார், தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் மக்களுக்காக கொடுத்தார். இயேசு கொண்டிருந்தது எப்பயுமே எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்பை பெற்றிருந்தார். அதனால்தான் எல்லாத்தையும் கொடுத்தார். கைமாறு இல்லாத, கைமாறை எதிர்பார்க்காத ஒரு உதவிகளை எல்லோருக்கும் கொடுத்து கொண்டே இருந்தார். தேடி வந்த எல்லோருக்கும் நிறைவாக கொடுத்தார். யார் யாரெல்லாம் விசுவாசம் கொண்டிருக்கிறார்களோ, விசுவாசத்தோடு இதை கேட்கிறாயா என்று கேட்ட பொழுதெல்லாம் ஆம் என்று சொன்னவர்களுக்கெல்லாம் அந்த விசுவாசத்தினுடைய வெளிப்பாடாக எல்லோருக்கும் அவருடைய தேவைகளை நிறைவு செய்தார். கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, அவர் கொண்டிருந்த உறவு சுயநலம் இல்லாத உறவு. தாயும் சகோதரர்களும் அவருக்காக அந்த ஆலயத்தின் வெளியிலே, கோயிலுக்கு வெளியே காத்திருந்த பொழுது கூட அவர் சொன்னது, என்னுடைய தாயும் சகோதரரும் நீங்களே என்னுடைய இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய ஒவ்வொருவருமே தான் என்னுடைய தாயும் சகோதரரும் என்று சொல்லி அவர்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொண்டார். சுயநலமே இல்லை. என்னுடைய தாய், என்னுடைய சகோதரர் என்று யாரையும் பிடித்துக் கொள்ளவில்லை. எல்லோரும் என்னுடைய தாய், எல்லோரும் என்னுடைய சகோதரர்கள், எல்லோரும் என்னுடைய
சகோதரிகள் என்று எல்லோரையும் அரவணைத்து தன்னுடைய பணியை நடத்தி கொண்டிருந்தார். ஆம், கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, குழந்தையாக பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் நம்முடைய குடும்பங்களிலும் நாம் பார்க்கக்கூடியது. எந்த குழந்தையும் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் தான் நமக்கு அன்பை காட்டும். நாமும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் அந்த குழந்தைக்கு அந்த அன்பை கொடுப்போம். கைமாறில் எதிர்பார்க்காத உதவியை அந்த குழந்தைகளிடம் பள்ளிகளில் ஸ்கூலில் பார்க்க முடியும். ஸ்கூலில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதும் சரி, ஏதாவது எழுதிக்கிட்டு இருக்கும்போதும் தன்னுடைய அடுத்து இருக்கக்கூடியவருக்கு எதுவும் தேவை என்றால் இதை வச்சுக்கோ. நல்ல ஒரு நண்பரை உருவாக்கக்கூடிய அந்த குழந்தை பருவம். சுயநலமே இல்லாத உறவை உருவாக்க ஆரம்பிப்பார்கள் தங்களுடைய அந்த குழந்தை பருவத்தில். எல்லாரும் பார்த்துருக்குறோம். தெருக்கல்ல ஓடி விளையாடும் போதும் கூட தெரியாதவங்களை கொஞ்ச நேரத்தில் கையை பிடிச்சிக்கிட்டு தெருக்கல்ல விளையாட ஆரம்பிப்பாங்க. பள்ளிகளில், தெரியாத பள்ளிகளில் நம்ம கொண்டு போய் பல குழந்தைகளோடு அவர்களை சேர்க்கிறோம். அவர்களுக்கு நிறைய நண்பர்கள், உறவுகள் உருவாகின்றன. எதையுமே எதிர்பார்க்காத, எந்த ஒரு சுயமாக எனக்கு என்று இல்லாமல் எல்லோரும் என்று அந்த மனப்பான்மையோடு சொல்லக்கூடிய அந்த உறவை உருவாக்கக்கூடியவர்கள் போலிதனம் இல்லாத புன்னகையை பார்க்க முடியும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, நான் பள்ளியிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகளிலே எப்பொழுதெல்லாம் பல பிரச்சனைகள், பல நேரங்களில் பேரண்ட்ஸோட சண்டை, ஒரு சில நேரங்களில் பல பிரச்சனைகள் வருகின்ற பொழுது எல்லாவற்றையும் தீர்த்து எல்லாரையும் அனுப்பின பிற்பாடு நான் செய்யக்கூடிய ஒரே பணி எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த பக்கங்களில் போயிட்டு அப்படியே வராண்டாவில் நடந்துட்டு அப்படியே வந்துட்டு இருப்பேன். அப்போ நிறைய டீச்சர்ஸ் நினச்சிட்டு இருப்பாங்க, ஃபாதர் ரவுண்ட்ஸில் இருக்கிறாரு ஸ்கூலில். ஆக்சுவலி என்னுடைய அந்த டென்ஷன்ஸ், அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போக்குறதுக்கு இந்த குழந்தைகளை போய் சுற்றி பார்த்துட்டு அவங்க செய்யக்கூடிய சிறு சிறு குறும்புகள், அவர்கள் எந்த ஒரு கள்ளம் கபடமில்லாத அந்த அன்பையும், அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் பார்க்கின்ற பொழுது அங்கே நமக்கு ஒரு நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். நம்முடைய வீடுகளிலும் அதுதான். பல நேரங்களில் பல பிரச்சனைகள், ஆனால் அந்த சின்ன குழந்தை ஒரு சின்ன அழுதாலோ சிரித்தாலோ அதை பார்த்தவுடன் கட்டி அரவணைத்து கொண்டு தூக்கி விளையாடி கொண்டிருப்போம். அந்த குழந்தை கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி, அந்த குழந்தையாகத்தான் நாம் எல்லோருமே வாழ்ந்திருக்கிறோம். அந்த குழந்தையை போல்தான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பை பெற்றிருந்தோம். கைமாற எதிர்பார்க்காத ஒரு உதவியை கொடுத்து கொண்டிருந்தோம். எந்த ஒரு கள்ளம் கபடமற்ற புன்னகை எல்லோருக்குமே கொடுத்து கொண்டிருந்தோம். எல்லோரையும் மகிழ்ச்சிக்கு கொண்டு வந்து கொண்டிருந்தோம். குழந்தை பிறந்தது மகிழ்ச்சியை கொணரவே என்று சொல்லப்படுகிறது. வலுவின்மையிலே எந்த ஒரு சக்தியும் இல்லாத அந்த குழந்தை இவ்வளவு பெரிய சக்தியை கொண்டிருக்கிறது. அந்த குழந்தையை தான் நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, போலிதனம் இல்லாத புன்னகையும் கவலையை போக்கும் நட்பையும் உருவாக்கக்கூடிய அந்த குழந்தை பருவத்தை நாம் கொண்டாடினோம். ஆனால் வளர்ந்த பிற்பாடு மறந்து விட்டோம். அந்த மறந்ததை நினைவூட்டதான் இந்த திருவிழா நம் ஒவ்வொருவருக்கும் குழந்தை இயேசுவின் பெருவிழாவாக ஒரு மிகப்பெரிய அழைப்பை விடுகிறது. விண்ணகத்திலே இருந்த கடவுளின் சின்ன சின்ன ஆசைகள் தான் கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே மண்ணில் முத்தமிட்ட இனிய அருமையான நாள் கிறிஸ்து குழந்தையாக பிறந்தது. மனிதன் கொண்டிருந்த அந்த சின்ன சின்ன ஆசைகள் இறுதி வெளிப்பாடாக வெளிப்பட்டதுதான் கிறிஸ்து இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் குழந்தையாக பிறந்து குழந்தை வடிவிலே பல புதுமைகளை செய்து நாம் ஒவ்வொருவருமே புன்னகையோடும் அன்போடும் உறவுகளை வளர்க்கக்கூடிய மனிதநேயமிக்க மனிதர்களாக மாற்றவும் தான் இந்த குழந்தையாக கிறிஸ்து இவ்வுலகத்திலே பிறந்தார். கடவுள் நாம் ஒவ்வொருவருக்கும் கடவுளாகவும் எல்லாவுமாக இருந்த பொழுது, எல்லாவற்றையும் நாம் இழந்தவர்களாக தூரமே இருந்த பொழுது நம்மில் ஒருவராக பிறக்கிறார். யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் தம்மை முழுமையாக வெளிப்படுத்திய பிற்பாடு இந்த உலகத்தின் மீது அதிகமாக தான் கொண்டிருந்த அன்பின் வெளிப்பாடாக தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு முழுமையாக கொடுத்தார். பாடுபட, கஷ்டப்பட, வேதனைப்பட இவைகளெல்லாம் கொடுத்தது அந்த இயேசு ஏற்றுக்கொண்டது நாம் எல்லோருமே செல்வராக இருக்கும்படி. கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகத்திலே 8வது அதிகாரம் 9வது வசனத்திலே சொல்கிறார், நாம் எல்லோருமே மனிதர்களாகிய நாம் எல்லோருமே செல்வராகும்படி அவர் ஏழையானார், ஏழ்மையிலே பிறந்தார், தீவன தொட்டியிலே பிறந்தார் என்று பவுலடிகளார் கொரிந்து மக்களுக்கு எழுதுகின்ற பொழுது சொல்கிறார். அவர் ஏழ்மையானது நாம் செல்வராக, பணத்தில் அல்ல, சொத்துக்களில் அல்ல, மாறாக மனதிலே நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பிலே, பாசத்திலே, உறவுகளிலே, புன்னகையிலே நாம் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நல்ல பண்புகளிலும் நாம் செல்வராகும்படி இயேசு கிறிஸ்து ஏழ்மையிலே பிறந்தார், ஏழையானார், குழந்தை வடிவிலே நம் மத்தியிலே பிறக்க ஆரம்பிக்கின்றார்.
கிறிஸ்துவில் எனது அருமை சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் ஏசாயா புத்தகத்தில் 9வது அதிகாரத்திலிருந்து வாசிக்கின்றோம். கார் இருளிலே மக்கள் ஒளியை கண்டார்கள். அந்த ஒளி எப்படி வருகிறது? அந்த கார் இருளிலே மக்கள் அடிமை தனத்திலே எத்தனையோ வழிகளிலே அவர்களுடைய சொத்துக்கள், அவர்களுடைய பொருட்கள், அவருடைய உறவுகள் எல்லாவற்றையும் இழந்தார்கள். இழந்த பொழுது ஒளியாக கிறிஸ்து பிறப்பார், ஒரு குழந்தை பிறக்கும், அந்த மீட்பர் நம் ஒவ்வொருவருக்கும் மாட்சியை கொடுக்க போகிறார் என்ற அந்த நம்பிக்கையை, அந்த விசுவாசத்தை ஏசாயா அந்த இஸ்ராயேல் மக்களுக்கு, அடிமை தனத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு முழுமையாக கொடுக்கிறார். அந்த மகிழ்ச்சியை ஏற்றவர்களாய், வீறு நடை போடக்கூடிய இஸ்ராயேல் மக்களாய், மனமாற்றம் பெற்றவர்களாய், புதியதொரு வாழ்க்கையை நோக்கி பயணம் செய்யக்கூடியவர்களாய் மக்கள் புறப்படுகிறார்கள். அந்த புறப்பாடுதான் நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே உருவாக்கப்பட வேண்டும். அவ்வாறு உருவாக்கப்படுகின்ற பொழுதுதான் கிறிஸ்து நம்மோடு எப்பொழுதுமே பயணிப்பார். அவ்வாறு பயணிக்கின்ற பொழுது ஒளியை கொடுப்பார். ஒளியை கொடுக்கக்கூடியவர் நம்முடைய வாழ்க்கை முழுவதிலுமே நிறைவையும் முழுமையையும் அன்பையும் கொடுப்பார் என்று சொல்லுகிறது. கடவுள் தொடக்க நூலிலே நாம் வாசிக்கின்றோம், உலகை படைத்தார், மனிதரை படைத்தார். கடந்த நாட்களில் நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம், தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் மனிதர்கள் தங்களுடைய சாயலிலே, நம்முடைய சாயலிலே கடவுளை படைக்க துடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இறைவன் விரும்புவது நாம் எல்லோருமே எதையுமே சூழாத ஒரு சூழ்நிலையில் இறைவனுக்கு உகந்த குழந்தைகளாக, குழந்தைகளிடம் என்னிடம் வரவிடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை ஒதுக்கியது போல நாம் ஒவ்வொருவரையும் அழைக்கக்கூடிய அந்த ஆண்டவர் நாம் ஒவ்வொருவருக்கும் எடுக்கக்கூடிய செய்தி, குழந்தைக்குரிய மனதோடு வாழுங்கள். குழந்தைக்குரிய அந்த பக்குவத்தோடு இருக்கின்ற பொழுது நாம் எல்லோருமே தேற்றப்படுகிறோம். மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து வாசிக்கின்ற பொழுது, சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களுமே எனக்கே செய்தீர்கள். அந்த செயலை செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். சின்ன சின்ன உதவி, சின்ன புன்முறுவல், நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய பெரியவர்கள், பெற்றோர்கள், வயதிலே மூத்தவர்கள், உடல் நலத்திலே கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு தேவை நம்முடைய புன்முறுவல். சில மணி துளிகள், கொஞ்ச நேரம் என்னோடு பேச வரமாட்டாயா என்று ஆண்டவர் இயேசு அழைக்கக்கூடிய அந்த வார்த்தை நம் ஒவ்வொருவருக்குமே இந்த நாளிலே விடப்படுகிறது. நம்முடைய குடும்பங்களிலே இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய வார்த்தைகளுக்காக, நம்முடைய நேரங்களுக்காக காத்திருக்கிறார்கள். அந்த காத்திருப்புக்கு நாம் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோமா? குழந்தை இயேசு தான் வளர்ந்து தன்னுடைய இறைப்பணியை ஆற்றுகின்ற பொழுது ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய நேரத்தை ஒதுக்கினார். வேகமாக நடந்து போனாலும் அவருக்கு பின்னே அமர்ந்து கொண்டு தாவீது மகனே, தாவீது மகனே என்று அழைத்த பொழுது கூட அவர் நின்று அவரை அழைத்தார். அவருடைய தேவைக்கு நிறைவு கொடுத்தார், குணம் கொடுத்தார், வாழ்வு கொடுத்தார். மறுவாழ்வு கொடுத்ததனுடைய வெளிப்பாடு ஓடினார்கள். சந்தோஷமாக இறை வார்த்தையை அவர்கள் பெற்ற அந்த அனுபவத்தை எல்லோரோடும் பகிர்ந்து கொண்டார்கள். நாம் எல்லோருமே இந்த குழந்தை இயேசுவினுடைய திருத்தலத்தை நோக்கி வந்திருக்கிறோம். இந்த திருத்தலத்திலிருந்து நாம் பெறக்கூடிய அந்த அன்பை, நாம் பெறக்கூடிய அந்த நிறைவை, மகிழ்ச்சியை முழுமையாக எல்லோரோடும் பகிர்ந்து கொள்ள இத்திருவிழா நாம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கிறது. குழந்தை இயேசு பிறந்திருப்பது நாம் எப்பொழுதுமே வஞ்சகமில்லாத இதயத்திலே பிறக்க ஆசைப்படுகிறார். நாம் ஒவ்வொருடைய இதயங்களும் வஞ்சகமில்லாத இதயங்களா? பஞ்சமில்லாத பாசத்திலே பிறக்க விரும்புகிறார் இயேசு. பஞ்சமில்லாமல் பாசம் கொடுக்க நாம் தயாராக இருக்கிறோமா? அல்லது கடன் கேட்டுக்கொண்டிருக்கின்றோமா? அல்லது அந்த பாசத்திற்காக நம்முடைய அதை கடனாக, லோனாக கொடுத்துட்டு மீண்டும் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோமா? பிளவுகள் இல்லாத உள்ளங்கள், எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாத ஒரு உறவை நோக்கி ஆண்டவர் இயேசு பிறக்க விரும்புகிறார். குழந்தையாக வர விரும்புகிறார். நாம் தயாராக இருக்கின்றோமா? சுயநலம், சூனியமும் இல்லாத மனதில், கள்ளம் இல்லாத கண்களில், சுரண்டல்கள் இல்லாத உழைப்பில், நிறைய நேரங்களில் இன்றைய சூழ்நிலையில் எது நமக்கு கிடைக்குமோ அதையெல்லாம் சுரண்டுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய மனநிலைகளை தூக்கி எறிந்து, சுரண்டல்கள் இல்லாத உழைப்புகளிலே, வன்முறை இல்லாத சூழ்நிலையில், பொறாமை இல்லாத சமூகங்களில், சண்டை இல்லாத உறவுகளில் இயேசு பிறக்க தயாராக இருக்கிறார். குழந்தையாக வர தயாராக இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரையும் குழந்தையாக மாற்ற தயாராக இருக்கிறார். நாம் இயேசுவின் குழந்தைகளாக, கடவுளுடைய குழந்தைகளாக நடைபோட தயாராக இருக்கிறோமா? சிந்திப்போம். நம் ஒவ்வொருவரையும் இயேசுடைய பணியாளர்களாக, இயேசுவினுடைய சீடர்களாக மாற்றி இயேசுவை போல இயேசுவினுடைய வழித்தடங்களிலே தொடர்ந்து நடந்திட அருள் வேண்டி இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும், நம்முடைய குடும்பங்களையும் எப்பொழுதும்
அந்த குழந்தைகளுக்குரிய அந்த பாசத்தோடு ஏற்று நம் ஒவ்வொருவரையும் அவர் வழியில் அவர் ஒளியில் நானே வாழ்வு நானே ஒளி என்று சொன்ன ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அதே வழியில் நடத்த தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாராம் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாவீதின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவை இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராகிருப்பவன் வந்திடுவார். தூய ஆவியோரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருவாவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிரை நிறைவாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று குழந்தை இயேசுவினுடைய திருவிழாவை பெருவிழாவாக ஆண்டு விழாவாக கொண்டாடும் இத்தருணங்களில் நாம் மீட்பராகிய இறைவனின் பரிவும் நேயவும் தோன்றியுள்ளன. நம்முடைய நற்செயல்களில் நம்பிக்கை கொள்ளாமல் இறைவனின் இரக்கத்தையே நம்பி அவரை கெஞ்சி மன்றாடுவோம். அன்புமிக்க இறைவா, மாசற்ற கன்னிமரியாளின் வியத்தகு முறையில் பெற்றெடுத்த இறைமகனாம் கிறிஸ்துவை நாம் திருச்சபை முழு விசுவாசத்தோடு ஏற்று மன மகிழ்ச்சியோடு பின்பற்ற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இங்கு எங்களுக்கு நீர் அளித்த கொடைகள் முடிவில்லா பேரின்பம் தர உதவுமாறும் உலகெங்கும் சமூக வளர்ச்சியும் அமைதியும் ஏற்பட வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பசி, பிணி, தனிமை முதலிய இன்னல்களால் துன்புறும் கிறிஸ்துவின் திருப்பிறப்பினால் உடல் நலமும் மன உறுதியும் பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இத்திரு கூட்டத்தில் உள்ள குடும்பங்கள் பக்தர்கள் எங்கே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது போல் ஏழை எளியவர்களிலும் அவர்களை கண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எம்முடைய குழந்தைகள், இளைஞர்கள், இளம் பெண்கள், வியாதிகளால் கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே உம் பாதம் சமர்ப்பிக்கிறோம். குழந்தை வடிவில் வந்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமும் புதுமைகளும் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் குழந்தை இயேசுவே, இதோ இந்த வேளையில் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பங்களையும் இங்கே குழுமியுள்ள ஒவ்வொரு பக்தர்களையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் எல்லோருக்கும் நீர்தாமே நிறைவாய் இருக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் பக்தியோடு மன்றாடுவோம். எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, இறைவனும் மனிதருமாகிய கிறிஸ்துவை தம் வயிற்றில் தாங்கிய கன்னி தாயின் வேண்டுதலால் எங்கள் மன்றாட்டுக்களுக்கு தயவாய் செவிசாய் தரலும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Sa
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவாவும் திருமகனின் பிறப்பு எங்களை உம்மோடும் எம் சகோதர சகோதரிகளோடும் ஒப்புரவாக்கியது. அவரது பிறப்பு விழாவில் நாங்கள் மனமு வந்து அளிக்கும் இக்காணிக்கை அந்த ஒப்புரவை எங்களில் புதுப்பிக்கவும், அதனால் நாங்கள் உமக்கு நிறை புகழ்ச்சி அளிக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தம் இறை இயல்பின் காணக்கூடாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக மகிழ்ச்சிக்குரிய பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்திற்கு உட்பட தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்றவை அனைத்தையும் தூக்கிவிடவும் படைப்புகள் அனைத்தையும் நிறைவுற செய்யவும் தவறிய மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைக்கவும் திருவுளமானார். ஆகவே நாங்கள் வானக தூதர்கள் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர்
வரமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆண்டனி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துகில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். அப்பா பிதாவே பிதாவே
பிதாவே அப்பா பிதாவே அப்பா பிதாவே பிதாவே. ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் உம்முடைய திருச்சபையினுடைய விசுவாசத்தை மட்டுமே கண்ணோக்கி இங்கே குழுமியுள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் அன்பையும் அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்க வல்லவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்றுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் சக்தியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மற்றும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும்.
பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. இன்று வாழும் மக்களின் துயரை போக்கவே தேடி வந்தது இந்த தெய்வீக உணவு. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள். இறையரசில் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். திருநீரவிலே இயேசு தந்த உணவு, விடுதலையை தந்திட பலியான உணவு. திருநீரவிலே இயேசு தந்த உணவு, விடுதலையை தந்திட பலியான உணவு. இன்று நீதி எங்குமே வாழ மலர்ந்திட ஆற்றலாகிடும் இந்த உணவு. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள். இறையரசில் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். பாலை நிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. பாலை நிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. இன்று வாழும் மக்களில் துயரை போக்கவே தேடி வந்தது இந்த தெய்வீக உணவு. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள். இறையரசே வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. பெறுவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. அனைவரும் முழ்காலிட்டு நற்கருணை பின் ஜெபத்தை சொல்வோம். கிறிஸ்துவின் திருவாத்மமே என்னை பரிசுத்தமாக்கும். கிறிஸ்துவின் திரு சரீரமே கிறிஸ்துவின் திரு சரீரமே என்னை ரட்சித்தருளும். என்னை ரட்சித்தருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே திரு- என்னை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் விழாவில் இருந்து கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரே வந்த நீரே என்னை கழுவியருளும். என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை தேற்றுங்கள். என்னை தேற்றுங்கள். ஓ நல்ல இயேசுவே, ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். எனக்கு செவிசாய்த்தருளும். உமது திரு காயங்களுக்குள்ளே உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு
உம்மை விட்டு என்னை பிரிய விடாதையும் என்னை பிரிய விடாதேயும் தீய எதிரிகளிடமிருந்து தீயோனின் எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும் என்னை காத்தருளும் என் மரண நேரத்தில் என் மரண நேரத்தில் என்னை அழைத்து அழைத்து உமது புனிதரோடு உமது புனிதரோடு எக்காலமும் உம்மை புகழ எக்காலமும் உம்மை புகழ எனக்கு கற்பித்தருளும். எனக்கு கற்றுத்தருளும். ஆமென். ஆமென். Some announcements. Today we had the first Mass at the stage in Tamil, and it was celebrated by Reverend Father Antoine Rosario from SVD congregation. Father has prayed for our intentions and also celebrated the Mass for us together with the message of today. This time, for the feast day, we have taken up the theme, to be like Jesus. And in the Novena days, all the preachers have stressed on different aspects, namely, live like Jesus, practice unconditional love, be prayerful, be forgiving, live by God's word, choose integrity, follow God's commandments, seek first the kingdom of God, be fruitful, and yesterday, marks of men of God. It was so wonderful to hear the word of God from different preachers on the same theme, to be like Jesus. And Father Antoine Rosario has taken time to be here for the devotees of Infant Jesus at Mjala, and I am very happy to thank him on your behalf and my behalf. Thank you, Father. And also, I wish to thank the sponsors of Catholic Hub telecast, namely Kasu Sumant Reddy, Manisha and family, and Jesu Edward Sophia Rani and family. Jesu Edward Sophia Rani and family, their intentions are thanksgiving, good health for children, and good health of Jesu Edward, and for special intentions. I thank this family, and I wish that all of you pray together today for the same intentions and for the family. I am sure and I assure that we will continue to pray even in other masses for your intentions. Please note, mass offerings and donations are written just back of the church and also next to the stall. And we have a stall with many religious articles within the campus. Please make a visit and you may purchase statues, rosaries, medals, and prayer books, Bibles, and so on in remembrance of your stay and visit at Mjala Infant Jesus Shrine. And another important thing, please note that on every Sunday, the second Mass that is celebrated at 8 a.m. is telecast through Catholic Hub and Divya Vani. Catholic Hub has the telecast live, that is instantly. And Divya Vani telecasts the Mass from 6 to 7 in the evening. Please spread this message that in Mjala, the second Mass is telecast through Catholic Hub and Divya Vani. We have been doing it for a year and we will continue to do it in this year 2023. Now we have the second Mass in English celebrated by Reverend Father Allam Arogya Reddy. Father is the diocesan priest and he is the principal of St. Mary's Degree College
and also College of Pharmacy. I invite him to celebrate the English Mass and pray for our intentions. Kindly rise. I thank all of you for coming over here to spend this time with Infant Jesus and to seek his blessings for the remaining part of the year. And I wish you all a happy feast of Infant Jesus. May God bless you all. நன்றியோடு மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, உம் திருமகனையே எங்களுக்கு உணவாக அளித்தமைக்கு நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். உலக மீட்புக்காக மனிதராக பிறந்து எம்மோடு தங்கியிருக்கும் அவரே எங்கள் இறை வாழ்வுக்கு ஊற்றாக விளங்குகின்றார். அவரே நிறை வாழ்வையும் தொடர்ந்து எங்களுக்கு அருள்வாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தலைவணங்கி இறைவனுடைய ஆசிருக்காக மன்றாடுவோம். நன்மையே உருவான இறைவன் தாம் திருமகனின் பிறப்பு விழாவால் உலக இருள் அகற்றி இந்த நாளை ஒளிர்வித்து புனிதமாக்கினார். அவர் உங்கள் பாவ இருளை அகற்றி தம் கொடைகளால் உங்கள் இதயம் ஒளிர் பெற சுடர்விற்று வீசிட செய்வாராக. நாம் மீட்பர் பிறந்த பெரும் மகிழ்ச்சி தரும் நற்செய்தி இடையர்களுக்கு தம் வானதூதர் வழியாக அறிவித்த இறைவன் உங்கள் இதயங்களையும் அதே மகிழ்ச்சியால் நிரப்பி உங்களை தம் நற்செய்தியின் தூதுவராக மாற்றிடுவாராக. தம் திருமகனின் பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களுக்கு தமது அமைதியையும் நன்மனத்தையும் அளித்து விண்ணக கூட்டத்தில் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து அவர் வழியில் வழி நடத்துவாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. There is one special information. A car with the number TS10 EMO 425 is obstructing the movement of people and also the vehicle. Please remove it immediately and keep it somewhere. Thank you. I wish to thank Mr. Jude and his choir members for singing so beautifully in the Tamil Mass. Thank you. You are evergreen. Always you do well. And thank you very much. I will see you after some time. And now all those who had come for English Mass, please come inside. Today is